அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். முருகு என்றால் அழகு, இளமை, பொலிவு, தேஜஸ், லாவண்யம்னு சொல்வாள்யா. அந்த முருகனை பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி, ஏகாந்தம். அந்த பிஞ்சு விரல் தானே, பிஞ்சு விரல வேலை பிடிக்கிறத பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி. இப்படி இந்த முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ருத்ரப்பொறிகளாக 6 அழகான ஆண் குழந்தைகளா, குட்டி கொஞ்சம் அழகான ஆண் குழந்தைகளா கார்த்திகை பெண்களோட கையில அழகா தவழ்றான். இப்பதான் வரா கௌரி பார்வதி தேவி. பார்த்தா அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷன் வந்துட்டான். ஏன்னா 6 குழந்தைகளும் அவ்வளவு அழகா. ஒரு குழந்தைக்கோ கருவண்டு கண்ணழகு, இன்னொரு குழந்தைக்கோ கண்ணாடி கண்ணமழகு, அதன் அருகே இருந்த குழந்தைக்கோ தேன்வடியும் வாயழகு, அதுக்கு பக்கத்துல இருந்த குழந்தைக்கோ முல்லைப்பூ வரலழகு, அதன் அருகே இருந்த குழந்தைக்கோ தாமரைப்பூ பாதமழகு, அதுக்கு பக்கத்துல இருந்த குழந்தைக்கோ சுருள்மேக கேசமழகு. அதுதானே முருகனுக்கு அடையாளம். இப்படி இந்த முருகன் அழகன் மட்டும் இல்ல, வள்ளலும் கூட. அதனால்தான் இந்த பாட்டுல 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளல் தான் ஆள வந்தான், பெண்மையை வாழ வைத்தான் அப்படின்னு எடுத்திருக்கா. யானைக்கு ஒரு கை, நமக்கு 2 கை, இந்திரனுக்கு 4 கை, விநாயகருக்கு 5 கை, தத்தாத்திரியருக்கு 6 கை, பிரம்மனுக்கு 8 கை, சிவனுக்கு 10 கை, குன்றுதோறும் குமரனுக்கு 12 கை. 12 கைகள் இருக்கனால சும்மா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அதனால்தான் இந்த பாடல்ல கூட 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளல்தான் ஆள வந்தான்.